எந்த ரூபத்திலையும் ஒரு மிஷின் இருக்கிறதுங்கிறது இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். அதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓட்டிங் மிஷின்ங்கிறது வேண்டாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே தேர்தல் நடக்கின்ற முறைகளில் நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு. தேர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் கமிஷன். கொளத்தூரில் செக் பண்ணது கூட 14 மிஷினில் 5 மிஷினுக்கு மேலே நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவிஎம் சம்பந்தப்பட்ட பேட்டரிஸு, அதனுடைய பேலட் பேப்பர் கரையா அரிசி கிடக்கு. ஏன் பேலட் முறையை கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க? மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு மிஷின் வந்துச்சுங்கிற கணக்குல மிஷின் எங்க போச்சு, எங்க ப்ரொக்யூர்மெண்ட், அதோட சாஃப்ட்வேர் என்ன, அதோட அல்காரிதம் என்ன, எதுவுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ரெண்டுமே பித்தலாட்டமாவே தெரியுது. காங்கிரஸ்ல இருக்கிற 60% பேர்ல இருந்து 70% பேர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டான். காங்கிரஸ் கட்சியில மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியா தான் வேலை பார்க்குறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மொழிந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், வடக்கு மண்டல வழக்கறிஞர் பிரிவினுடைய அந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. பல தீர்மானங்கள் போடப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் இவிஎம். இந்த இவிஎம் முற்றிலுமாக அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் குறிப்பாக உங்களுடைய தலைவர் தோல்வியுற்றிருந்தார், மறுஆய்வுக்கு போச்சு. அதில் பல முறைகேடுகள்னு சொல்லி உங்கள் வழக்கறிஞர் பிரிவு அதை தெரிவிச்சிச்சு. அதே போல் வாக்குச்சீட்டை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் கட்டமைக்கணும், மக்கள் இயக்கம் கட்டமைக்கணும்னு சொல்லி உங்கள் தலைவரை சந்தித்து பலரும் அதை ஒரு ஆதரவு நல்கியிருந்தாங்க. இதற்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், ஸோ அது தீவிரத்தன்மையோடு அதை அணுகுகிறதா எப்படி பார்க்குறீங்க? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள், அறிவியலில், விஞ்ஞானத்தில், எலக்ட்ரானிக்ஸில் சூப்பராக இருக்கக்கூடிய நாடுகளான ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இங்கே எங்கேயுமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பயன்படுத்துகிறதே கிடையாது. வாக்குச்சீட்டு முறை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் கன்டென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ரூபத்திலையும் ஒரு மிஷின் இருக்கிறதுங்கிறது இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். அதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை செய்யக்கூடாது. ஓட்டிங் மிஷின்ங்கிறது வேண்டாம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ங்கிறது வேண்டான்னு சொல்லி வளர்ந்த நாடுகள் அத்தனையும் தெளிவாக இருக்கின்ற நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே தேர்தல் நடக்கின்ற முறைகளில் நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. தேர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் கமிஷன். வெளிப்படைத்தன்மை எலெக்ஷன் கமிஷனிடம் இல்லை. ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குச்சீட்டுகளாக இருந்தால் அந்த 5 ஆண்டுகளுக்கு ரீட்டைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரீட்டைன் பண்ணி எப்போ வேணாலும் திரும்ப வெரிஃபிகேஷனுக்கு வச்சிருக்கணும். நாளைக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கினா கூட அதை வெரிஃபை பண்ணி மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அது எப்போ சாத்தியக்கூறுகள்னா, உங்களுக்கு பேலட் பேப்பராக இருந்தால் தான், வாக்குச்சீட்டு முறையாக இருந்தால் தான் அது சாத்தியம். மிஷின்னா எந்த ரூபத்திலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னா பேட்டரியோட செல்ஃப் லைஃப் உங்களுக்கு ட்ராப் ஆகிடும். பேட்டரி ட்ராப் ஆகிடுங்கிற காரணத்தை காட்டியே நீங்கள் அதை 2 மாதத்துக்கு தான் வச்சுருக்கோம், 3 மாதத்துக்கு தான் வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை காரணமாக காட்டி நீங்கள் கதையை முடிடலாம். திரும்ப வெரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்படின்னா தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இப்போ நம்ம கொளத்தூரில் செக் பண்ணது கூட 14 மிஷினில் 5 மிஷினுக்கு மேலே நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. பேட்டரி ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை நம்பருக்கு அதாவது பெயர் மாறுதல் ஆகட்டும், ஸ்டாம்ப் பிரிக்கப்பட்டதாகட்டும், பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். நம்மளோட அப்ஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 7 மிஷின் பார்க்கும் பொழுது 3 மிஷினில் ப்ராப்ளம் இருந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக எங்கள் வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் என்ஆர்எலுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் மட்டும் இல்லை, சமூக ஆர்வலர்களுமே இருக்கக்கூடியவர்கள் இந்த பேட்டர்ன் எப்படி நடக்குது, அண்ணன் ஐயநாதன் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்களுடைய ஃபாலோவர் பொன்ராஜ் அண்ணன் ஆகட்டும்,
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நபர்கள் எலெக்ஷன் நடக்கின்ற பேட்டர்னை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. உறுதியாக வந்து டேம்பரிங் நடந்திருக்கு. அதனால தான் வந்து ஒரு திட்டமிட்ட சதிச்செயலை பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றி வருது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸில் முழுக்க அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள், இவிஎம்ஸ் இருந்துரும் எரிஞ்சு போச்சான். இந்த தேர்தல் முடிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக ரிஸ்கான தொகுதிகள் இருந்தது எல்லாமே இவிஎம்ஸ் எரிஞ்சு போச்சுன்னு ஒரு நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்க, நம்ம கிருஷ்ணகிரியில் இவிஎம் சம்பந்தப்பட்ட பேட்டரிஸு, அதனுடைய பேலட் பேப்பர்ஸ் ஆர் அதனுடைய விவிபேட் சுருள்கள் எல்லாமே வந்து அந்த காம்பனன்ஸ் எப்படி அப்படி கவனிக்கப்படாம போட்டு வச்சப்பட்டிருக்கு. அதெல்லாம் கரையா அரிச்சு கிடக்கு. தப்பா இருக்கு இதெல்லாம். அப்படின்னா அவ்வளவு கவனக்குறைவா இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், இந்த எலெக்ஷன் கமிஷன் செயல்படுதா? இந்த கேள்விகள் வருது இல்லை நமக்கு. அதனாலதான் தலைவர் அவர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. வாக்கு இயந்திரம் ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல நம்ம உறுதியாக தான் இருக்கோம். இனி வாக்குச்சீட்டு முறை தான் நிரந்தரமா வேணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டோம். கர்நாடகாலாம் எனக்கு தெரிஞ்ச அவருடைய உள்ளாட்சி தேர்தல்களை அந்த பேட்டர்ன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படிதான் நடத்துவோம்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. என்ன கேட்டா வாக்குச்சீட்டு முறைகள் தான் வந்து சரியா இருக்கும். நீங்க தேர்தல்களை நடத்தும் பொழுது நீங்க 1 மாத காலம் எடுத்துக்கிறீங்க. எதுக்கு 1 மாத காலம்? அப்படின்னா நீங்க வந்து பொறுமையா எண்றதுக்கு உங்களுக்கு டைம் லேட் ஆகுது, சிரமமா இருக்குதுனால நீங்க சொல்றீங்க. 1 மாத காலம் அவகாசம் வச்சு 1.5 மாசம் வச்சு நீங்க தேர்தல் விட்டா நடத்துறதுக்கு, இது 2 நாள் என்னெல்லாம் எண்ணிட்டு போறான், அவ்வளவுதானே வரும். மேன் பவர் தானே, எண்ணி அறிவிச்சுட்டு போலாங்கிறேன். அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் பேலட் முறையை கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க? நீங்க மிஷின் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்றீங்க. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். என்ன கேட்டா இவங்க அவ்வளோ நீட்டி இழுத்து பண்றதுல பாத்தீங்கன்னா மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ மிஷின் வந்துச்சுங்கிற கணக்கு இல்ல. மிஷின் எங்க போச்சு, எங்க ப்ரொக்யூர்மெண்ட், அதோட சாஃப்ட்வேர் என்ன, அதோட அல்காரிதம் என்ன, எதுவுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அப்படின்னா அதெல்லாம் தப்பா இருக்கு. அப்ப இந்த அரசு செய்யாமல் இருக்குன்னா உறுதியாக அதில் ஏதேனும் தவறு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதா தான் வந்து நம்மளால கணிக்க முடியுது. ஸோ இப்போ திமுக உணர்தா நம்ம தலைவரும் இந்த திமுகவோட தோல்வியிலும் ஏதோ சம்திங் தமிழ்நாடு மட்டும் இல்ல, நான் தான் எலெக்ஷன் நடக்கிற பேட்டர்னே சொல்றேன். நான் கொஞ்சமா நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல இவர்கள் நடத்துகின்ற விதம் வந்து தப்பா தான் தெரியுது. ஆனா இப்ப பாருங்களேன், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து தோத்தா மட்டும் இப்போ இவிஎம்மோ இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீதோ நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சிடறோம். ஆனா ஜெயிச்சா அதை பத்தி கண்டுக்கிறது சந்தேகமே வேண்டாங்க. நம்ம அதுக்குள்ள போகவே வேண்டாம். நேரா ஒரே விஷயம், வாக்குச்சீட்டு முறையில் நடத்திட்டு போங்க. 5 வருஷத்துக்கு அதை ரீடைன் பண்ணுங்க. எப்போ வேணாலும் திரும்ப கோர்ட் ஆர்டர் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு போகலாம். சிம்பிள், தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். முழுசா தமிழ்லயே கூட ஒரு சொல்லிடுறேன். ஐயா, வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்திக்குவோம். அந்த வாக்குச்சீட்டுகள்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருப்போம். 5 வருடத்துக்குள்ள எப்போ வேணாலும் கோர்ட் உத்தரவு வருகின்ற பொழுது ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது உத்தரவுகள் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா மீண்டும் ஒரு முறை பொது அதிகாரிகளை வச்சு நம்ம வந்து சோதனை செஞ்சு பார்த்துக்க போறோம். முடிஞ்சு போச்சா? வாக்கு போட்டவனுக்கு தான் இன்னாருக்கு தான் போட்டோம்ங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு நிலை வேணும்ல. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாயையில போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. 3 மாசம் கழிச்சு போட்டதுக்கான ஆதாரமே இல்லை. 5 வருஷம் தலையெழுத்து அவங்க கூட தான் நீ இருந்தாகணும்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. எதுக்கு அப்படி இருக்கணும்? சீரியல் நம்பர் போட்டே கொடுத்துருங்க ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு சீட்டு. நாளைக்கு நான் இங்கே தான் போட்டேன்னு சொல்லி எவனா வெரிஃபை பண்ணிக்கன்னு நினைச்சா கூட அந்த குறிப்பிட்ட ஆன்சர் ஷீட்லாம் வச்சிருக்கோம்ல, ரீவெரிஃபிகேஷன் போறோம்ல. பரீட்சை பேப்பரு இத்தனை லட்சம் குழந்தைங்க எழுதுது, அத்தனை குழந்தைங்களோட பேப்பரும் வச்சிருக்கோம்ல. ரீடோட்டலிங் கேட்டா திரும்ப வந்து நம்ம பார்க்க முடியுதுல்ல. அது மாதிரி இந்த நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்புல காலத்துக்கு அதை வச்சிருக்கணுமா இல்லையா? அடுத்த வருஷம் அட்மிஷன் வரைக்கும் அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த ஆன்சர் ஷீட் இந்த பேலட் பேப்பர் ஒண்ணு தானே. எலக்ட்ரானிக் எக்ஸாம் வைக்கிறோமா என்ன? இல்ல. எதுக்கு இன்னும் ஆன்சர் ஷீட் எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அப்ப அதுல தப்பு இருக்க மாதிரி தானே தெரியுது. அந்த குழந்தைக்கு நீங்க அந்த உரிமையை கொடுக்கும் பொழுது
பரீட்சைங்கிறது தேர்வுங்கிறது பேப்பர்ல எழுதணும்னு தெரியும் பொழுது வாக்கு இன்னாருக்கு தான் அழிச்சோம்னு சொல்லி அடுத்த 5 வருஷத்துக்கு அதை பொறுப்பா வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. என்றதுக்கு 2 நாள் ஆனா ஆயிட்டு போகுது, பொறுமையா அறிவிக்கிறோம். 1 மாசம் ஆகாதுல்ல, அதுல 4 மடங்கு நாட்கள் தானே தேவைப்படும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது 2 வெட்டி எடுத்துட்டு போறீங்க பூத்துக்கு, அது போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க போகுது, அவ்வளவுதானே. 1000 ஓட்டு தானே, எப்பனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம்ல. ஆனா நீங்க 6 மாசம் கழிச்சு செக் பண்ண முடியாது, பேட்டரி லைஃப் போயிடுச்சு. யூ cannot வெரிஃபை. விவிபேட் தெர்மல் பிரிண்டிங் அது சீக்கிரம் அழிஞ்சிரும். 60 days 60 days தெர்மல் பிரிண்ட் போயிடும். ரெண்டுமே பித்தலாட்டமாவே தெரியுது, ரெண்டுமே மறைஞ்சிரும்னு சொல்லி சொன்னா, ரெண்டுக்கும் ஓட்டு போடுறதுக்கான ரெக்கார்டு உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொன்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் தானே. அப்போ ஒரு வாக்காளரா உறுதித்தன்மை தேவையில்ல. ஒரு பரீட்சை எழுதின குழந்தைக்கு தான் பேப்பரை வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கிற மாதிரி தன்னோட பேலட் பேப்பர் அந்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கட்டும் நினைச்சா என்ன தப்பு இருக்கு? அதுதான் இது நிரந்தர தீர்வா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுத்திருக்கிறது. சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமா நீங்க சொன்னது போல என்ஆர் இளங்கோ அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க, இந்த தீர்மானத்தை ஒரு பட்டியலிட்டு. அதுல 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது சென்னை உயர்நீதிமன்றத்துல நாங்க ஒரு ரிட்டு மனு ஒன்று கொடுத்திருந்தோம், அது இன்னுமே நிலுவையில இருந்து கொண்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. இப்போ ஃபர்தரா கொளத்தூர்லயும் அவர் குறிப்பிடுறாரு. இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த இவிஎம்மும் தேர்தல் ஆணையமும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அடுத்தபடியா சட்ட ரீதியா நீங்க எப்படி அதை அணுக போறீங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே பிராமணர்களுடைய ஆதிக்கத்துல கீழே போய் மாட்டிக்கிச்சு. 70-80% பேர்ல மேல இருக்கக்கூடியவர்கள் ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய உயர் வகுப்பினராகவே இருக்காங்க. இது RSS எண்ணங்களுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு சின்ன சந்தேகம் கூட வர ஆரம்பிக்குது. அப்போ RSSம் நீதிமன்றங்கள் ஏதோ ஒரு கை இருக்குமோ, இதெல்லாம் நடக்க விடாம பாத்துக்கிறாங்களோ, தேவையானப்ப கேஸ் எடுக்கிறாங்க, தேவையானப்ப டிராப் பண்றாங்க. சசிகலா அம்மையாருக்கு கேஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாதப்ப கேஸ் எடுத்தாங்க, நடத்தினாங்க, உள்ள வச்சாங்க. 41 பேர் செத்து போன வழக்க கேஸ் போட்டாங்க, சிபிஐ தூக்கி வச்சிருக்கு. திரும்ப கோர்ட்டு கண்டிஷன்லாம் போட்டுச்சு, அதுபடி நடக்குதானே இது வரைக்கும் நடக்க மாட்டேங்குது. அதை வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இடி வழக்குகள் இவ்வளவு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்குகள்லாம் எடுத்து எத்தனை தீர்ப்பு வந்திருக்கு? எத்தனை சதவீதம் தீர்ப்பு வந்திருக்கு? 1% கூட தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த நீதிமன்றங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பாரதிய ஜனதாவுக்கு உதவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுற மாதிரியும் தெரியுது. அப்படின்னா இதுல நிரந்தர தீர்வு தேவைப்படுகிறது. இதற்கான பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏதேனும் வருமா? இது இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக இந்த சிந்தனைகள்லாம் எடுக்கணும். அனைத்து கட்சிகளுமே ஒரே நிலைப்பாடு எடுத்து, பாஜக தவிர மற்ற கட்சிகள் அத்தனையுமே ஒன்றிணைந்து எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறை தான் வேணும்னு கேட்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவனை திருடனா பாருங்க, தப்பு இல்லை. திருடனா இல்லைன்னா நல்லவனா இருந்துட்டு போறான், ஆனா செக் பண்ணவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நகை காணோம், சந்தேகமா இருக்கு சார், செக் பண்ணிக்கணும், டிரான்ஸ்பரன்சி வேணும்னா நீ எங்களை தான் செக் பண்ணக்கூடாது, நாங்களாம் கரெக்டாக தான் இருப்போம். சார் நகையை காணும் சார், அதெல்லாம் பரவாயில்லப்பா, எங்களை நீ செக் பண்ணக்கூடாது சார், உங்களை செக் பண்ணிக்கிறேன் சார். சார் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் ஒத்துங்க. ஏய் நான் தான் நடத்துகிறேன், என்னையே நீ செக் பண்ணுவியா, எங்கிட்டே நீ கேள்வி கேட்பியாங்கிற ஒரு போக்கில் போகிற மாதிரி தான் இது தெரியுது. இது முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியது. உறுதியாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், வாக்குச்சீட்டு முறை வந்தே தீர வேண்டும். அதுதான் நிறைய விஷயத்துக்கான தீர்வுகளை கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுல எதிர்கட்சியினுடைய ஓர்மை வேணும், எல்லா ஏகோபித்த கருத்தோடு இதை நம்ம வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம ஒரு இஷ்யூவை எடுக்கிறோம், அது ஜஸ்ட் போற போக்கில் அப்படியே விட்டுட்டு போயிடுறோமா? இப்போ இது ஓட்சோரி கேம்பெயின் எடுக்கும் போது நம்ம அப்போதைய முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் பீகாருக்கு போய் அந்த ஓட்சோரி ரேலியில கலந்துக்கிட்டார். அவரு போய் அதுல உரை நிகழ்த்தினார். அப்போ அது ஒரு சிவியர் இஷ்யூ. பீகார்ல நேற்று நடக்குதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில், நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு போய் கலந்துக்கிட்டாரு. ஆனா அதே தமிழ்நாடு தேர்தலையும் இந்த எஸ்ஐஆர் மூலியமா எவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். கொளத்தூர்ல கிட்டத்தட்ட 80-85,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. இதே சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, இது மாதிரி சென்னையில் எத்தனை தொகுதிகள். ஆனால் எதிர்கட்சிகளினுடைய தொகுதிகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சொற்பமான எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தான் டெலிஷன் செய்யப்பட்டாங்க.
ஏறத்தாழ 80 லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீக்கப்பட்டதை பார்க்குறோம். இதில் காரணங்கள் டெத்து, ஷிஃப்டடு, இப்படிப்பட்ட பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பீகார் தேர்தலை வச்சு நம்ம கணிக்க தவறிட்டோமா? பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. பீகார் தேர்தல் என்ன ஆச்சுன்னா பஞ்சா வந்து இருந்தவர்களுக்கு வாக்குகள் இல்லாமல் போச்சு. தமிழ்நாட்டில் இருந்தவர்களுக்கு வாக்கு போகலை. எஸ்ஐஆர்ல ரொம்ப சேஃபாக நம்ம ப்ளே பண்ணோம். வெரிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ட்ரூவாக பண்ணோம். டபுள் என்ட்ரிஸு, ஷிஃப்டிங் எல்லாம் கரெக்ட் பண்ணோம். ஓரளவு வந்து அதை உறுதிப்படுத்திக்கிற வேலையை செஞ்சுட்டோம். மிஷின் மேனிப்புலேஷன் இருக்குமாங்கிறதா இப்போ சந்தேகம் இருக்கு. அதனால தான் இந்த தடவை எப்பவுமே இல்லாமல் 14 மிஷின்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். இது வரைக்கும் அப்படி பண்ணல திமுக. இப்போதானே ஃபர்ஸ்ட் முறையாக வந்து அந்த 14 மிஷினுக்கு வெரிஃபிகேஷன் வாங்கினாங்க. இந்த 14 5 ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இவ்வளோ நாளாக நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்காதீங்க. இப்போ எடுத்திருக்குன்னு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தேக பார்வை வந்திருக்கு, அதற்கான ஆதாரங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னு பாருங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி அவர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இல்லை, நான் இந்த கேள்வியை கூட முடிச்சிடுறேன். ராகுல் காந்தின்ற ஒன்று நீங்கள் கடுமையான சொல்லாடலாம் வர தாக்குறீங்க. இந்த இஷ்யூ பொதுமக்களுக்கான இஷ்யூ, இது ஜனநாயகத்துக்கான இஷ்யூ. கட்சி, கூட்டணி இவைகள்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒன்றிணையணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து உடனே ஒரு சாயத்தை பூசி அவங்கள வந்து நம்ம உதாசீனப்படுத்துதுங்கிறது எப்படி? காங்கிரஸில் இருக்கிற 60% பேர்லேருந்து 70% பேர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டான். காங்கிரஸ் கட்சியில் மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் பேருமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக தான் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ எம்பியான பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நல்லது பண்ணிட்டாரா என்ன? அவர் எம்பி ஆகிட்டாரு. தலையை கொண்டு போய் செக்கில் உள்ள விட்ட மாதிரி நசுங்கிக்கிட்டு இருக்கு. இடியாப்ப சிக்கல் உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் கொண்டு போய் ராகுல் காந்தியை சிக்க விட்டாங்க. ராகுல் காந்தி யோசிக்க வேண்டாமா? யோசிக்கிற திறன் வேண்டாமா? யாருக்கா ஒருத்தருக்காக இருந்தாலும் உண்மையா இருந்திருக்காரா சொல்லுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தான் கூட்டில் இருக்கிற கட்சிகளை அழிக்கின்ற வேலையை யாரோ ஒருத்தர் அவரை சூடேற்றி விடுற காரணத்தினால அல்லது அவருடைய அறிவின்மையினால அந்த கூட்டணியில குழப்பம் விளைவிக்கிறது தொடர் வேலையா வச்சிருக்காரு எல்லா மாநிலங்கள்லயும். அங்க தேஜஸ்வி யாதவுக்கு பிரச்சனை, கடைசி வரைக்கும் அவரை சிஎம் வேட்பாளர் அறிவிக்காம ரொம்ப லேட்டா அறிவிச்சு 7 தொகுதியில் தான். அப்படியே பண்ணக்கூடாது இல்ல? என்ன பாண்டிச்சேரியிலே ஆச்சே, அதுவே தப்பான அணுகுமுறை. கட்சியை வளர்த்துங்கன்னா அது வளரவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது அந்த கட்சி. சும்மா ஆனா எவன் ஆட்சிக்கு வருவானோ அவன் மேல போய் ஏறிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. சொந்தமா கட்சியை வளர்த்தி உருப்பட வேண்டியதானே? ஏன் அடுத்தவன் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பேர் வச்சுக்கிறீங்க? என்ன அர்த்தம்? அதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தா அங்க ஓடுறீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துருன்னா இங்க ஓடியாருவீங்களாட்டு இருக்குது. மனநிலைய தப்பா இருக்கே. பண்ணலாமா? அப்படி சொல்லாம இல்லாம ஓடுறீங்க. ஏன் நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கிறது அந்த 10 எம்பிக்கள் இருக்கிறதுனால தானே. உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தோம்ல பெருந்தன்மையா. நீங்க தோத்து போயிட்டீங்கிற நாங்க நான் பாரதிய ஜனதா கூட போயிடும் கூட்டணி வச்சுக்கிட்டோமா என்ன? போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தவறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. உங்களுக்கு காவிரி பிரச்சனையில நீங்க விஜய் அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீங்க என்னமோ கவசம் தூக்கி ஆடுற மாதிரி பாக்குறீங்க. அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. ஒரு பிரச்சனை உண்மையா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அது பிரச்சனையே இல்லைங்க, வேற ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விவசாயிகளினுடைய சீரழிவை நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருகின்ற வகையில நீங்க வந்து இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வேற அட்டென்ஷன் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்கு தாவேக்கா காரணம் பேசுறோம்னா காங்கிரஸ் காரணம் அதே பேசுறோம். ஓகே, இவிஎம் இஷ்யூக்கு வந்துடும். ஸோ நம்ம டிஎம்கே எடுப்போமே, முன்னெடுப்போம், நாம முன்னெடுத்து இது மக்கள் ஏகமா கொண்டு போவோம். தமிழ்நாடு ஒரு முதல்கட்ட வேலை. அது கோர்ட் என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பார்ப்போமே. சுப்ரீம் கோர்ட்டு வழக்க தொடுக்கிற முடிவுல இருக்கும். சட்ட ரீதியா முதல்ல எதிர்கொள்வோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த கட்ட முடிவு. திமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்தங்கவுத்தம் எதையும் செய்யாது. திடீர்னு அப்படி இப்படின்னு சொல்லிலாம் அலப்பறை பண்ற கட்சி திமுக கிடையாது. திட்டமிட்ட செயல் இருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் டைம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, உறுதியா ஸ்திரமா முடிவெடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. உறுதியே தன்மை நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த முறை உறுதியா நல்ல முடிவுகள் வரும்னு நான் நம்புறேன். ஒருவேளை நீதிமன்றங்கள் டெல்லி மாநிலத்துல கேஜ்ரிவால் ஒரு இன்றியமையாத ஒரு தலைவர், முக்கியமான தலைவர். அவர் தொகுதியில் தோற்கடிக்கப்படுறாரு. அவர் மாநிலத்தை அவர் இழக்கிறார். ஆம் ஆத்மி
வெஸ்ட் பெங்கால்ல அந்த அம்மா இங்க இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு கட்சியே உடச்சு போட்டாங்க. பினராயி விஜயன் அண்ணன் போயிட்டாங்க, பினராயி போயிட்டாரு. மாநில சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோக்கடிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த சினாரியோஸ் இப்போ வழக்கமா இப்போ அண்மையான மாநிலங்கள் தேர்தலில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப இதுவே ஒரு நியூஸ் சொல்லுது இல்லையா? அப்ப கூட நம்ம விழித்து கொள்ளாம. நான் தான் சொன்னேன், கடந்த காலத்தை பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த நடக்கின்ற விதங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது சந்தேகம் உறுதியாக வருகிறது. பாரதிய ஜனதா தன்னுடைய எதிரிகளை சிறுக 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 விட்டு விட்டு அங்கங்க அழிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை தேர்தல் கமிஷன் மூலமாகத்தான் அது செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அப்படிதான் நடக்கிற மாதிரியுமே தெரியுதுதான் எக்ஸ்பர்ட் சொல்ற ஒப்பீனியனுமே. அதை நம்பாதீங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏன் வாக்குச்சீட்டு முறை வேணாங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும்ல, அது நியாயமா இல்லை. ஏன்னா கவுண்டிங் நீங்க ஒரு மாசம் லேட். நான் என்ன சொல்றேன், தேர்தல் சீக்கிரம் முடிச்சு 2 நாள் அளந்து. நான் தான் சொன்னேன், ஆன்சர் ஷீட் நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி பேலட் ஷீட் ரீடைன் பண்ணுங்க, 5 வருஷத்துக்கு ரீடைன் பண்ணுங்கிறோம். 5 வருஷம் தானே ஒரு ஆட்சி. ஆமா, 5 வருஷத்துக்கு என் பேலட் ஷீட் ரீடைன் பண்ணுங்க, நான் உரிமையாளராக நான் கேட்கிறேன். இதுவே நல்ல ஸ்டாண்ட் இல்லை. நான் ஒரு வாக்காளர், 5 ஆண்டுகளுக்கு இன்னார் ஆள வேண்டும்ங்கிறதுக்கு நான் வாக்களிக்கிறேன். அந்த 5 ஆண்டுகளும் என்னுடைய வாக்கு பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும், நான் ஏமாற்றப்படக்கூடாது. இது என்னுடைய ஸ்டாண்டு ஒரு சாமானியனா. ஓகே, இதான் நான் நிறைவு கருத்தா இருக்க முடியும்னு நான் நம்புறேன். இதற்கான சட்ட ரீதியான போராட்டத்தை எடுத்திருக்கோம், பார்க்கலாம் எப்படி போகுது. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.